இந்துங்கிற பொண்ணு அவங்க கட்சியில இருக்க சிவாவை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரோட அப்பாவுமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப சிவா கிட்டயும் லவ் பண்றதா சொல்றாங்க. ஆனா முதல்ல அவர் தயங்குறாரு. ஆனா இந்துவா அவரையே சுத்தி சுத்தி வராங்க. இவருக்குமே இந்துவை பிடிக்குது. இப்போ 2 பேருமே லவ் பண்றாங்க. சிவாவும் இந்துவும் லவ் பண்ற விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவருமே கூடிய சீக்கிரம் பேசுறேன்னு சொல்றாரு. இந்துவுமே சிவா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சிவா வேணான்னு அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுனால கன்வின்ஸ் ஆயிடுறாரு. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. முதல்ல இந்து வேணான்னு சொல்றாங்க. ஆனா அப்புறமா ஹீரோ கோச்சிக்கிட்டாருன்னு சொல்லி வீட்டுல வந்து பொண்ணு கேளுன்னு சொல்றாங்க. சிவாவோட அப்பா பொண்ணு கேட்கலான்னு போகும்போதே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதனால அவங்க வீட்டுக்கு போக முடியலன்னு சொல்றாரு. ஆனா இப்போன்னு பார்த்து இந்துக்கு கல்யாணம்னு சொல்லி இவருக்கு ஃபோன் கால் வருது. இவரும் அவங்க வீட்டுல போய் பார்த்தா இந்துக்கான கல்யாண ஏற்பாடு தான் நடக்குது. இவங்க அப்பாக்கு இவங்க லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் கட்டாய கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சிவாவையும் ஆட்களை விட்டு அடிச்சிடுறாங்க. அதே டைம்ல இந்துக்கும் கல்யாணம் ஆயிடுது. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்து மறுபடியும் ஊருக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவை இன்னமும் நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு நடந்தது கட்டாய கல்யாணம் தானே, வா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா இந்துவை எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, வேற ஒருத்தரோட பொண்டாட்டின்னு சொல்லி இப்போ ஹீரோவை அடிச்சு அனுப்பிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுமே இவங்களை எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும், உங்களுக்கு உண்மையான காதல்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோட அப்பா ஒரு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு இந்துவை பொண்ணு கேட்கலாம்னு சொல்லி இவருமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்பன்னு பார்த்து இந்து வேற ஒருத்தரை லவ் பண்றதா சொல்றாங்க. எனக்கும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க சிவாவை உண்மையான லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவருடைய சிக்ஸ் பேக்கை பார்த்து மயங்கி அவர் கூட ஒன்னா இருக்கணுன்றதுக்காக தான் லவ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனா சிவா தான் இது உண்மை நினைச்சு இந்துவை சின்சியரா லவ் பண்ணிருப்பாரு. இந்துவோட கல்யாணத்தப்போ சிவா பேச வரும்போது கூட இந்துவை எனக்கு கட்டாய கல்யாணம் தான் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஆக்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே சிவா நம்பியிருப்பாரு. இந்துவோட அப்பாவும் சிவா மறுபடியும் எங்க வந்து பிரச்சனை பண்ண போறாரோ, பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லி படியாட்களை விட்டு சிவாவை கைய கால உடைக்க சொல்றாரு. சிவாவுமே அந்த ரவுடி கிட்ட அடிக்க அனுப்புன ஆள் யாருன்னு கேக்குறாரு. அப்பதான் இந்துவோட அப்பான்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இவரோட கதையை முடிக்கிறதுக்காக இந்து எக்ஸ்ட்ராவா காசு வேற கொடுத்திருப்பாங்க. இப்ப சிவாவுமே கோவமா இந்துவோட வீட்டுக்கு வராரு. ஆனா அவங்களை இவரால அடிக்க முடியல. நான் உன்னை சின்சியரா தான் லவ் பண்ணேன், ஆனா நீ இப்படி இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உனக்கு நான் உயிரை பிச்சியா போடுறேன், உன்னை காதலிச்ச பாவத்துக்காக தண்டனையா என் உயிரை நான் விட்டுறேன்னு சொல்லி இறந்து போயிடுறாரு. சிவாவோட முடிவு சரியான கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க.